ஆகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், வானத்தின் பலகணிகளை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற ஒரு மனுஷியாய் கர்த்தர் மாற்றுவார். நீயோ கடன் வாங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, பேதுருவை கைது செய்து சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள். 4 ஷிப்ட்ல பேதுரு தப்பித்து போய்விடக் கூடாது என்று சொல்லி 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷிப்ட் பேஸ்ல பேதுருவை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். சங்கிலிகளால கட்டப்பட்டிருக்கிறான் பேதுரு. அப்படிப்பட்ட கட்டுக்களை உடைத்து எரியும்படியாக கர்த்தர் ஒரு தேவ தூதனை அனுப்பி அந்த சங்கிலிகள் கலண்டு கீழே விழுந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, நீ எப்பேற்பட்ட கடனிலே சிக்கி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். இனி உன் கை கடன் வாங்குகிறதா அல்ல, கடன் கொடுக்கிற கரங்களாய் கர்த்தருடைய மாற்றுகிறார். கர்த்தருடைய கரம் உண்மையில இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ பட்ட அவமானத்தையும் நீ வடித்த கண்ணீரையும் சிறுமையையும் ஒருவரும் கண்டுகொள்ளாமல் எளிமையாய் கடந்து சென்றிருக்கலாம். உன்னிடத்திலே நன்மையை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு உன்னோடு கூட இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.